கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே சமூக வலைதளங்கள் முழுக்க டைம்லைனில் என்ன ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனது கன்னி பேச்சில் வீர உரை, நிர்மலா சீதாராமனுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பதிலடி, சீரிய கமல்ஹாசன் பதுங்கிய நிர்மலா சீதாராமன் இப்படி தான் கடுமையான ஒரு தமிழ் வச்சு அதிகப்படியான வீடியோக்கள். என்னடா இது அதிகமாக இந்த மாதிரி வீடியோ போது, கமல்ஹாசன் எப்போ பாய்ஞ்சார், எப்போ நாடாளுமன்றம் போனார் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது, இப்போ மாநிலங்களவை போயிருக்காரு இல்லையா, அங்கே போயிட்டு தனது அவையில் தன்னோட முதல் பேச்சை கமல்ஹாசன் அவர்கள் பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 8 நிமிஷம் நான் அண்ணாவின் மகன், காந்தியின் பேரன், பெரியாரின் தொண்டன், இப்படி என்னென்னமோ பெருசாக பேசிட்டுருக்கிறார். அதில் அண்ணாவின் பேரன், அண்ணாவின் மகன், காந்தியின் பேரன், பெரியாரின் தொண்டன், இப்படிலாம் என்னென்னமோ பேசிட்டு இருந்தார். அண்ணாவுக்கும் காந்திக்கும் என்ன சம்மந்தனே தெரியல. ஈவேராவுக்கும் காந்திக்கும் என்ன ஒற்றுமைன்னு தெரியல. ஈவேரா திராவிட நாடு கேட்டவர், காந்தி இந்திய விடுதலை கேட்டவர், காந்தி வெள்ளைக்காரனை வெளியேறணும்னு சொன்னவர், ஈவேரா வெள்ளைக்காரனை போகாதீங்க, இங்கே இருங்க, எங்களை நீங்கள் ஆளுங்கன்னு கடிதம் எழுதினவர். சரி, அது ஒரு பக்கம் டாபிக். அவர் அப்படி தான் போய் சேர்ந்த இடம் அந்த மாதிரி இடம் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிடங்களாக இதே பேசியிருக்கிறார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிடம் 1.25 நிமிடம் அவர் அதுதான் ஒரு புள்ளி போல, ஒரு சிங்கம் போல பாய்ந்தாராம். அது மேற்கோள் காட்டி தான் இங்கே இருக்கிற வலையொலியர்கள் பல பேர் கூஸ்பம்ஸ் அடைகிறாங்க, புலங்காக அடைகிறாங்க. சரி, என்னதான் பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காணொலியை நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. With your permission, பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி, சரி கேட்கும் உங்களுக்கு, பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன். நாளை யமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த். श्रीमान पवित्र मार्ग. இந்த காணொலியில் அவர் நிர்மலா சீதாராமன் அம்மாவை, அவங்க வந்து தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காது, தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்களாம். நான் கூட யோசனை பண்ண, இல்லையே இது அது கிடையாது, அந்த அம்மா அந்த மாதிரி பேசின மாதிரி எதுவும் தெரியலையே. அப்படி பேசியிருந்தா இந்நேரம் இங்கே இருக்கிற உடன்பிறப்புகள் அனைவரும் எப்படி பொங்கி எழுந்திருப்பாங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் பேசுகிற மாதிரி தெரியலையே.
அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி இது வேற எங்கேயோ எப்போ பேசினாங்களே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்பா ஒரு சில தரவுகள் எடுக்கும்போது அவங்க போன ஆண்டு மார்ச் மாதம் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க. அவர்கள் என்ன, அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன பேசிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்றத அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துடுங்க. There is an eminent leader who spoke about Tamil. I do not want to name him, but the moment I read the passages, anyone with a small, faint familiarity with Tamil will know who I'm speaking about. So, when this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakad. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakad. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. He says, if you had spent that time learning Tamil for learning something else, you would have had some kind of meaningful thing in your hand to lead your life. Instead of that, why are you learning Tamil? The person who said this, quoting a poet who lived 100 years ago, you're keeping a picture in your offices, in your everywhere, on your desks, and you're worshipping him. But you wanted Dharmendra Pradhan to, what he hadn't said, you wanted him to apologize. Sir, even worse. சார், இதுதான் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் என்ன பேசுகிறாரு, அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் என்ன பேசுகிறாரு நீங்கள் பார்க்க. இதை மேற்கோள் காட்டி தான் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் பேசுகிற மேற்கோள் காட்டி தான் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் இப்போது அந்த மையத்தை கொண்டு போயிட்டு திமுகவில் இணைச்சிட்டு இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வாங்கிக்கிறார் பார்த்தீங்களா. அவர் நிர்மலா சீதாராமன் அவனுக்கு பதிலடி கொடுக்குறாராம். நீங்கள் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது, தமிழ் படித்தால் எதுவும் கிடைக்காது அப்படி என்று கூறினீர்களே சகோதரி, எங்கள் தமிழ் அனைத்தையும் கொடுக்கும், எங்கள் தமிழ் உங்களையும் வாழ வைக்கும், நீங்கள் படித்த ஆங்கில வழி கல்வி உங்களுக்கு எது வேண்டாலும் கொடுக்காம இருக்கும் அப்படி என்னென்னமோ பேசுகிறாரு. இது அந்த அம்மா சொன்னதா அந்த காணொலியில் இல்லையே. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் ஒரு நபரை குறிப்பிட்டு, அந்த ஒரு நபர் யாருன்னா ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி தன்னோட விடுதலை பத்திரிகையில் 1943 இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை மேற்கோள் காட்டி தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்தில் பேசிக்கிறாங்க. அதை இங்கே இருக்கிற உடன்பிறப்புகள், அந்த ஆதரவாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வெட்டி எடுத்துட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி, அந்த அம்மா இப்போ ஏதோ சொன்ன மாதிரி அதை திரித்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பெரும் முழக்கின மாதிரி இவர்கள் உருட்டிட்டு இருக்கிறான். ஏம்பா உங்கள் உருட்டலுக்கு ஒரு அளவு இல்லையா? எல்லாம் அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் சொன்னது பேர் கூட குறிப்பிட விரும்பலை, அதற்காக நான் இங்கே குறிப்பிடுறேன், இவர்கள் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஒரு கட்சி நடத்துகிறீங்க கமலஹாசன் அவர்களே, யார் எதை சொன்னாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தாள் கிட்ட அந்த 11 நிமிஷத்தில் பேசிக்கிறீங்க. அதில் 6-7 தாள் நீங்கள் மாற்றி எழுதி வச்சு தான் படிக்கிறீங்க. ஒரு கட்சி நடத்துகிற நீங்கள் யார் எதை சொன்னாங்க, நாடாளுமன்றத்தில் நம்ம போய் பேச போகிறோமே,
ஒரு ஒன்றியத்தின் நிதியமைச்சர் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்களா அப்படின்றது கூடமா உங்களுக்கு எடுத்து ஆய்வு பண்ண தெரியாது. சின்ன சின்ன பசங்க எல்லாமே எல்லாத்தையும் இன்னைக்கு விரல் நுழையில வச்சுக்கிறாங்க. நீங்கள் பெரிய இன்டலெக்சுவல், பெரிய இன்டெலிஜென்ட். நீங்கள் பேசும்போதே எனக்கு ஆங்கில புலமை அதிகமாக இருக்கும், அதிகமாக தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில், ஆங்கில ஆக்சென்ட்டில் பேசுறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணி நானும் பெரிய ஆங்கில புலமைவாதி தான், எனக்கு 3 மொழி தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதோ சமஸ்கிருதத்தில் ஏதோ பேசுகிறீங்க, தெலுங்குல கூட ஏதோ பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க. அது எல்லாம் பேசுங்க. நான் வேணாம் 10 மொழியில் 4 மொழியில் 40 மொழிக்கு கொடுக்கறதுங்க. ஒரு சின்ன இவங்க அப்படி சொல்லிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி, ஒரு அறிவு கூட நீங்கள் அறிவு கூடமா சிந்திக்க மாட்டீங்க. நீங்கள் யாரோ எழுதி கொடுத்துக்கிறாங்க, அதை வந்துட்டு நேராக வாசிட்டு. இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க, சரி நீங்கள் இப்போ வந்து பேசுகிறீங்க, கடந்த ஓராண்டாவது அந்த மாதிரி பேசி நாடால அவங்க அப்படி பேசி இருந்தாக்கா இங்கே இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற சு வெங்கடேசனும் அவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தங்கச்சி கனிமொழியை இதை சும்மா விட்டுருப்பாங்களாங்க நாடாளுமன்றத்தில்? உங்களை வச்சு தான் அவங்க பேசணும், நீங்கள் போய் தான் பேசணுங்கிறது தான் என்ன? அவர்களே அதை பற்றி பேசலாம். அவர்களே வந்து ஈவே ராமசாமி தான் மேற்கோள் காட்டினாரு அப்படின்றதுக்காக அவர்களுக்கு பார்த்து கம்னு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னமோ போயிட்டு வாண்டடாக வண்டியில் ஏறுற மாதிரி நான் பாரு எப்படி அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட தங்கச்சி சகோதரி அப்படின்றீங்க அந்த அம்மாவை போய். விஜய் வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் அதுக்கு இருக்கிற உடல்பெருப்புகள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரங்களாம் எப்படி அங்கிள்னு சொல்லலாம்? அவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் தங்கச்சின்னு சொல்கிறீங்களே. நிதி அமைச்சர்னு சொல்லுங்க, பேரை சொல்லி சொல்லுங்க, நிதி அமைச்சர் அவர்களே சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு பதவி இருக்குது இல்லை? இப்போ மட்டும் உங்களுக்கு அரசியல் அதிகாரம்லாம் என்னன்னு தெரியலையா? சரி, இந்த பிரச்சனை எங்கே அந்த ஆரம்பிக்குது? அந்த நிர்மலா சீதாராமன் ஏன் அப்படி சொன்னாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே கூட்டத்தொடரில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நடக்குது. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது குறித்தும் டீலிமிட்டேஷன் குறித்தும், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது இங்க இருக்கிற திமுக உடன்பிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி குறித்து பேசும்போது தர்மேந்திர பிரதான் அவர்கள் இங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் பக்குவமற்றவர்கள், அன்சிவிலைஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தின அவர்களை பார்த்து பயன்படுத்தின வார்த்தையை இவர்கள் வெளியில வந்து திமுக உடன்பிறப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியே வந்து தமிழர்களை அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லிட்டாரு தர்மேந்திர பிரதான். அந்த தர்மேந்திர பிரதான் தமிழர்களை இழிவுபடுத்துறாரு, மொழியை இழிவுபடுத்துறாரு. வழக்கம் போல உருட்டிட்டு, அதாவது தமிழர்களை இழிவா பேசுறான், திமுக காரனை இழிவா பேசுனா தமிழர்களை இழிவா பேசிட்டாங்க பாத்தீங்களா, தமிழர்கள் அனைவரும் எப்படி இழிவா கர்நாடகாவை எப்படி பார்க்கறான்னு சொல்ல வேண்டியது. இதே வந்து திமுக ஒரு பாருங்க திமுக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டாங்க. அப்போ வந்து திமுக ஆட்சி ஆயிடும் இவர்களோட நிலைமை. இப்படிதான் உருட்ட வேண்டியதான். அவங்க அந்த தர்மேந்திர பிரதான் சொன்னது திமுக டிஎம்கே இஸ் அன்சிவிலைஸ்ட் பார்ட்டின்னு சொன்னாரு. ஆனா அதை வந்து திமுகன்னு சொன்னதை இவர்கள் வந்து தமிழர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு உருட்டினாங்க வெளியில வந்து. நம்ம நாடாளுமன்றத்தில் வெளியில வந்து கனிமொழி அம்மா கூட பேட்டிலாம் கூட கொடுத்தாங்க, நாம எல்லாம் பார்த்தோம். ஆனால் அதற்கு இவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க அப்படின்ற காரணத்துக்காக தர்மேந்திர பிரதான் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்து, மறுநாளே விளக்கம் கொடுத்து, நான் வந்து இதுக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன், அப்பாலஜி கேட்குறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனை அதோட முடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதை மேற்கோள் காட்டி அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் பேசும்போது, இந்த தர்மேந்திர பிரதான் பேசுறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, அவர்கள் வணங்குகின்ற, அவர்கள் போற்றுகின்ற படமாக வச்சு எங்கே பார்த்தாலும் வச்சு வணங்குறாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நபர், அதாவது ஈவே ராமசாமி வச்சுங்களா, அவங்க சொல்லல, நம்ம பேரை சொல்றோம். அந்த ஈவே ராமசாமி என்னென்ன சொல்லிக்கிறாங்களா தன்னோட விடுதலை பத்திரிகையில அப்படி மேற்கோள் காட்டி அந்த அம்மா பேசுறது கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகுது அவர்கள் பேசி. அதை குறிப்பிட்டு தன்னோட கன்னி பேச்சில், தன்னோட மேடன் ஸ்பீச்சில் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் போயிட்டு பேசுறாரு. இவரை கொண்டு போயிட்டு அந்த இடத்த உட்கார வச்சு பலிகடா ஆகிக்கிறாங்க. யார் எங்க பேசுனாங்க, ஏதா பேசுனாங்க அப்படி இப்படின்னு தெரியாது. இவர் போயிட்டு அங்கே போய் பேசுறாரு. அதை இங்க இருக்கிற வாடகை வாயர்கள் பல பேர், திமுக வாடகை வாயர்கள், புலியாக சீரிய சிங்கமாக மாறிய கமலஹாசன், பயந்து ஒடிங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு இங்க தம்ப்நெயில் போட்டுக்கிட்டு கூஸ்பம் அடிக்கிறாங்க. என்ன பாருமா நியாயமா இது அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது.
வெட்டி ஒட்டுறதில்ல இவர்கள் மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்றது இது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லாமே வரலாற்று ஆவணமாக இருக்குது, காணொளி பதிவாக இருக்குது. இப்போவே இந்த உருட்டுறீங்களே நீங்கள், 1960 50களில் என்னென்ன உருட்டு விட்டுருப்பான் திமுககாரங்க. இந்த திமுககாரங்க இந்த வெட்டி ஒட்டுறது இந்த நவீன யுகத்தில் அனைவரும் உலகத்தை கைக்குள்ளே வச்சுக்கிறான், விரல் நுனியில் வச்சுக்கிறான். அது இருக்கும்போதே வெட்டி ஒட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி கமலஹாசன் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுதான் இவர்களோட இந்த திமுககாரனோட வேலை. இந்த அரசியல் தான் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்காங்க என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி தான் உனக்கு யுனெஸ்கோவுக்கு பெரிய ரிவே ராமசாமிக்கு யுனெஸ்கோ விருது வாங்கப்பட்டார். தபால் தலை கருணாநிதிக்கு தபால் தலை வெளியிட்டாங்க நார்வே அரசாங்கம். இப்படி தான் உருட்டுங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. தபால் தலையை அந்த ஊரில் வந்து காசு கொடுத்தா யார் வேணால் வெளியிடுவானா அந்த நாட்டுக்காரன். யுனெஸ்கோன்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அமைப்பு இருந்தது, அது கொடுத்ததுக்கு வந்து யுனெஸ்கோவே கொடுத்துருது பெரியாருக்கு ராமசாமிக்கு விருது அப்படின்னு உருட்டிங்க இருந்தானோ. அதெல்லாம் கூட நாம் நம்பி ஃபயர் அவுட்டுன்னு அந்த காலத்தில் நாங்களாம் கூட ஃபயர் அவுட்டை பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் பிற்பாடாதான் தெரியுது இவனுக்கு எல்லாம் 1ஆம் நம்பர் ஃப்ராடு பயிலுவா அப்படின்னு. இன்னைக்கு அந்த கூட்டத்தில் போயிட்டு நம்ம ஐயா கமலஹாசன் அவர் படித்த படிப்புக்கு அவர் பெரிய நடிகர், ஆக சிறந்த நடிகர், அவர் இதெல்லாம் தேவையா? ஒரு நாடாளுமன்ற சீட்டுக்கு இந்த மாதிரி வாங்கணுமா கமலஹாசன் அவர்களை? நீங்கள் ஒரு சின்னதாக உங்கள் கட்சிக்காரங்களை யாருன்னா கேட்டதாலும் அந்த அம்மா இப்படி சொல்லியிருக்காங்களா கேட்டிருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை கூட ஆய்வுப்பட நீங்கள் நாடாளுமன்றத்தை போய்ட்டு உங்கள் குரலை ஒழிக்க போகிறீங்க. இப்போ கூட இந்த தமிழ் தான் உங்களை வாழ வச்சிருக்கு கமலஹாசன் அவர்களே. நிர்மலா சீதாராமன் நம்மளையும் தமிழ் தான் வாழ வைக்கிது, உங்களையும் தமிழ் தான் வாழ. தமிழ் யாரையும் அழிக்காது, அனைவரையும் தமிழ் வாழ தான் வைக்கும். யாரையும் தமிழ் அழித்ததா சரித்திரமே கிடையாது. தான் அழிந்தாலும் தான் நசுக்கப்பட்டாலும் மற்ற மொழிகளை எந்த மொழிகளும் தமிழும் தமிழரும் அழித்ததும் கிடையாது, அழிக்கவும் மாட்டான், எதையும் பண்ண மாட்டான். தன்னுக்குத்தானே தண்டனை கொடுத்து போன தமிழும் தமிழரும் தவிர வேறு யாரும் தமிழரும் தண்டித்த வரலாறே கிடையாது. இதை நீங்கள் உணர்ந்துங்க. இனிமேலாவது நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்த உடன்பிறப்புகள் எழுதி கொடுத்ததை பேசாமல் நீங்கள் சொந்தமாக பேசுறதை கற்றுங்க. எழுதி கொடுத்ததா எழுதி தான் பேசுகிறீங்க, எழுதி வச்சு தான் பேசுகிறீங்க, 6-7 தாள் எழுதி வச்சு தான் பேசுகிறீங்க. அதற்கு பதிலடி அவங்க கொடுத்துட்டாங்க, சீதாராமன் அம்மா கொடுத்துட்டாங்க. ஆனால் அது விளக்கும் விதமாக தான் அந்த மாதிரி அந்த அம்மா பேசலை, இவர் எடுத்து வச்சு பேசி கொண்டு இருக்கிறார், யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு வசமாக இவரை சிக்க வச்சுட்டாங்க, பொறியில் கமலஹாசன் அவரை சிக்க வச்சுட்டாங்க என்பதை உணர்த்துவது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கு பகிருங்க. இந்த பதிவை பெற்ற வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த கோவலையொலி அதற்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதுதான் என்னை போன்ற வலைப்பதிவர்களுக்கு மேலும் பதிவுகள் இட மிக ஏதுவாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.